கார்மெண்ட் மேக்கிங்கில் எனக்கு இந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் பதட்டமாக இருக்குங்க. ஆனால் எங்கே வந்து நம்ம தப்பு பண்ணிடுவோமா, கட் பண்ணால் ஹோல் ஃபேப்ரிக்கும் டேமேஜ் ஆயிருமோ அப்படின்னுங்கிற இன்டென்ஷன் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதாங்க இந்த காஜா ஹோல் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ப்ளவுசஸில் ஷர்ட்லலாம் பண்ணுவாங்க இல்லையா, ஷர்ட்டில் வந்து மெயினாக இந்த காஜா ஹோல் பண்ணுறப்ப நமக்கு வந்து சீம் ரிப்பர் மட்டும் இருந்தால் போதுமானது இல்லை, நமக்கு வந்து த்ரெட் கட்டரும் இருக்கணும். ரெண்டுமே இருந்தால் தான் நமக்கு வந்து ஈஸியாக ஹோல் வந்து மேக் பண்ண முடியும். சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னுமே சீம் ரிப்பர் மட்டும் இருந்தால் போதும், அது மட்டும் கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்மளையும் மீறி நம்ம ப்ரெஷர் இன்னும் கொடுத்துட்டு சல்லுன்னு இழுத்துட்டோம் அப்படின்னா டோட்டல் ஃபேப்ரிக்கும் வந்து பெரிய டேமேஜ் ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ட்ரிம்மரையும் வச்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஹோல் வந்து ஈஸியாக நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மட்டும் மெயினாக சீம் ரிப்பர் மூலிமா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரிம்மரை வச்சு அந்த எட்ஜஸ்ஸு, எக்ஸ்ட்ரா சீம், எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோல் வந்து அழகாக ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் காஜா ஹோல் பண்ணுறப்போ வந்து இதை டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிஃபோர் தட் நீங்கள் எந்த இடத்துல வந்து நர்வஸாக இருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. கேட்குதுங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸ் நல்லாவே கேட்குது. ஷர்ட் காலர் அடுத்த ரீலில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.